வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டாலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெப்டாஸ் இருக்காங்க. ஸோ டெப்டாஸோட அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ரிமைண்டர் லெட்டர் வந்து டேலியிலேருந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங்கோட ரிமைண்டர் லெட்டர் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீன் வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்ட்டி வைஸா போகணும் அப்படின்னா நம்ம லெட்ஜர் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பார்ட்டி வைஸ் தான் வந்து ரிமைண்டர் லெட்டர் வந்து சென்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் லெட்ஜர் அப்படிங்கிறதுல போய்க்கிறேன். ஸோ பார்ட்டி நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலா பர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பார்ட்டியோட நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எடுத்துப்போம். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீன்ல இருந்துட்டு கண்ட்ரோல் பி அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் டீடைல்ஸ், ரிப்போர்ட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலா கான்ஃபிகரேஷன் நிறைய இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் லெட்டர் இன்ஃபார்மேஷன், உங்களுக்கு கண்டென்ட் ஏதாவது நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோ டியூ டேட் தேவைப்படுது, ஷோ ஓவர் டியூ டேஸ் வேணும், இன்க்ளூட் போஸ்ட் டேட்டட் வவுச்சர்ஸ் எல்லாமே தேவைப்படுதுன்னா நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரிவியூ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூ செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ அப்படிங்கிறது பார்ட்டியோட அட்ரஸ் வந்துடும், ஃப்ரம் அப்படிங்கிறது விவி இன்ஃபோடெக்கோட அட்ரஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்துடும். நம்ம என்ன டேட்ல ஜென்ரேட் பண்ணமோ அந்த டேட் இங்கே மென்ஷன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து வந்துடும். ஸோ கிவன் பிலோ is the details of amounts outstanding against your name in our books as of given date அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட், ரெஃபரன்ஸ் நம்பர், ஓப்பனிங் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு, பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, இன்கேஸ் போஸ்ட் டேட்டட் என்ட்ரிஸ் ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அதோட அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த காலமே வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஃபைனல் பேலன்ஸ், டியூ ஆன் டேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டியூ பை டேஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற டோட்டல் அமௌண்ட்டுமே வந்து இந்த ரிமைண்டர் லெட்டர்ல இருந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.